ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபேண்டசி மாம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சூப்பரான செட்டிநாடு ஸ்டைல் மட்டன் கிரேவி தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் என்னோட அப்கமிங் வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணலாம். வாங்க இன்னைக்கு ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ஸ்க்ரீன்ல டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. 200 கிராம் மட்டன் எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி அதுல ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. 1 கிராம்பு போட்டுக்குங்க. சின்ன பீஸ் பட்டை போட்டுக்குங்க. ஏலக்காய் 1 போட்டுக்குங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து மிதமான தீயில நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. இப்போ இதை ஒரு பிளேட்ல போட்டு கொஞ்சம் ஆற விட்டுக்குங்க. ஆறுனதும் மிக்ஸி ஜார்ல இது எல்லாத்தையும் சேர்த்துக்குங்க. அதோட 4 முந்திரி பருப்பு சேர்த்துக்குங்க. 3 சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் தண்ணி விட்டுக்குங்க. தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி மைய விழுதா எடுத்துக்குங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்குங்க. அதுல கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குங்க. சின்ன பீஸ் பட்டை போட்டுக்குங்க. கிராம்பு 1 போட்டுக்குங்க. பிரிஞ்சி இலை 2 சேர்த்துக்குங்க. ஏலக்காய் 1 போட்டுக்குங்க. சோம்பு கொஞ்சம் போட்டுக்குங்க. ஸ்டார் அனைஸ் 1 பீஸ் போட்டுக்குங்க. கடல் பாசி கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்குங்க. சின்ன வெங்காயம் 150 கிராம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறீங்களோ அப்போ தான் இந்த கிரேவி நல்லா டேஸ்டியாக இருக்கும். வெங்காயம் வதங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. மிளகாயை நீளமாக கீறி சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை சிறிது சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. தக்காளி 1 கப் சேர்த்துக்குங்க. தக்காளி வதங்க தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. மிளகாய் தூள் 1½ ஸ்பூன் சேர்த்துக்குங்க. மல்லித்தூள் 1½ ஸ்பூன் சேர்த்துக்குங்க. கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. நம்ம ஏற்கனவே பட்டையெல்லாம் அரைச்சிருக்கோம், அதனால அது போதும். இப்போ அரைச்ச விழுதையும் அதில் சேர்த்துக்குங்க. நல்லா அது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்குங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. மட்டன் பீசஸையும் அதிலேயே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணி அதில் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. குக்கரை மூடி 3 விசில் விட்டுக்குங்க. இப்போ நம்மளோட சூப்பரான செட்டிநாடு ஸ்டைல் மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்படியே வேணுனாலும் நீங்கள் கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட்டோட இருக்கிற மாதிரி எடுத்து சப்பாத்திக்கு, பூரிக்கு, பரோட்டாக்கு எதுக்கு வேணால் சாப்பிடலாம். சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கிக்கலாம் நல்லா. பாருங்க, இப்போ மட்டன் எந்த அளவுக்கு வெந்திருக்கணுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளார நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணுங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நம்மளோட மட்டன் கிரேவி சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஃபேண்டசி மாம்.